போயிட்டோம். மிங்க காவாலே காலே என்ன லோகே ஃபுல் கட்டி ஒரு குட்டி தூங்குற போல இருக்குது. ஐயோ என்னப்பா எங்க வீட்டுல காப்பியே போட்டுட்டாங்க, இன்னும் நீ தழுவே போடாம இருக்க. ஏக்கா சாப்பிட்டு முடிச்சிட்டு தட்டு எடுத்து போட்டா சீக்கிரமா கழுவிட்டு போவல்ல. நீ வேற போமா. அவரே பசியில சுருங்கி போய்க்கிறாரு, அவர்கிட்ட போய் தட்ட கழுவணும் இத்த கழுவணும் நீங்க. அவருக்கு சுருகுன்னு கோவம் வரும் போது போவா. லோகு உனக்கு பிபி அதிகமா இருக்குது. பிபி அதிகமானா உள்ள சூடாயி மூக்குல ரத்தம் வரும்பா. என்ன பேசுற நீ? வாங்க நீங்க. வந்துருச்சுப்பா சரவண தம்பி வந்துருச்சுப்பா. மாமா மருமக முத்தம் கொடுத்தா பாத்தியா? அம்மா உன் மருமக முத்தம் கொடுத்தா பாத்தியா? மம்மி உன் மருமக கிசு அடிச்சா கேட்டியா? அம்மா பானே என்னங்க தீர்த்தடி. டேய் தீர்த்தம் எங்கடா? டேய் என்னடா திருன்னு முழிக்கிற? காலையில தீர்த்த எடுத்து வரதானே கோயிலுக்கு போனேன். இன்னாடி அங்க நாவாண்டுக்கிறீங்க? தீர்த்தம் இருக்குதா இல்லையா? இருக்குங்க. இரு பைக்கில் இருந்து எடுத்துட்டு வரேன். எத்தனை வரானாங்க புள்ள? சரவண அத்தேதுக்கு பா மோடன் போற? தீர்த்தம் நக்கிக்கோ. குடு. என்னடி தீர்த்தத்துல கொத்தமல்லிக்குது? என்னடா தொலைச்சு தாண்டா இருக்கும். பெருமாள் கோயில ஓவர் கிரௌடு, தொலைச்சி தீர்ந்துச்சுன்னா தான் கொத்தமல்லி போட்டு கொடுத்தாங்க. அதான் சொல்றான்ல புள்ள. என்னடா பண்ணி வச்சுக்கிற? பெருமாளே ஐயா இந்த அநியாயத்தை நான் எங்க போய் சொல்லுவேன்? ஏய் இன்னத்துக்கு சாதாரண விஷயத்தை போய் பேசாக்கினுங்க. எது சாதாரண விஷயம்? என்ன தீர்த்தத்துல தொலைச்சிக்கு பதிலா கொத்தமல்லிக்குது அதான் சொல்லுகிறேன். சின்ன வயசுல இருந்தே என் பொண்ணுக்கு தான் உன் புள்ளன்னு ஆசை காட்டி வளர்த்துட்டு இப்போ உன் புள்ள பண்ற காரியத்தை பாத்தியா? எத்து காட்டி அந்த போட்டாவ என்னடா பண்ண? பாருங்க அவர் வாட்ஸ்அப் டிபியா. என்னடி இது? என் பொண்ணுக்கு என்ன பதில் சொல்ல போற? டேய் ரேணு என்னடி அம்மா மாமா உங்ககிட்ட அப்படியா பழகுன? சொல்லுடா செல்லம். நீ ஒன்னே கடைக்குட்டி சிங்க கார்த்தி மாதிரி பண்ணாத மாமா. என்ன ஸ்கூல் எத்மை டிராப் பண்ணும்போது வீட்ல இருந்து சீக்கிரம் கிளம்புன்னு சொல்லி என்ன தனி குடுமை கிசச்சு தானே விடுவ. அப்படியா? என்னடி இது? மோ அது 5ஆம் கிளாஸ்ல படிக்கும்போது பண்ணதெல்லாம் சொல்லுமா? ஐயோ என்னடா லோகு இது ஏன் வீட்டு சொம்பு. உன் பையன் கோயிலுக்கே போல. என்ன சமக்கழ தண்ணி தானே அது. அடிக்கல விடு. அப்போ உன் புள்ள கோயிலுக்கே போகாத ஏதோ ஒரு பொண்ணு பின்னாடி சுத்தினுக்கிறான். நான் எந்த பொண்ணு பின்னாடியும் சுத்தல, அந்த பொண்ணு தான் என்ன லவ் பண்றேன்ச்சு. ஃபிக்ஸ் ஆயிட்டேன், அதான் ஃபைனல். இந்த பாரு இந்த லவ்வுக்கு எல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது. ஒத்து வராதா இல்ல இங்க இந்த சொத்து வராதா? பானே ஒன்னு இந்த வீட்டுல அவன் இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். நானே இருந்துக்கிறேன், அவர் வெளியே போக சொல்லு. டேய் தலங்க என்னடா என்ன பேசுற? இன்னைக்கு வந்து முக்கியமா போயிட்டா பெத்தவங்க தெரியல உன் கண்ணுக்கு. ஏண்டா உன்னை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து படிக்க வச்சு கடனை ஒன்னா வாங்கி கடை வச்சு கொடுத்த இந்த அப்பா உனக்கு தெரியல? தெரியல. டேய் திரும்பி நிற்கிறாருமா. நீ பிறக்கணுங்கிறதுக்கோசரம் அல்லா சாமி வேண்டின்னு மண் சோறு துண்ணு முட்டி போட்டு நடந்து உனக்கோசரமே கோயில அழிஞ்சுங்கண்ட இந்த லோகநாதன் உனக்கு தெரியல? தெரியல. அதான் மறைச்சு இதுமா வெறுப்பேத்திரியா? வீட்டை விட்டு வெளியே போடா. நாங்க போறேன், ஆனா பேரம் பேத்திய பாக்குற நீ வீட்டு பக்கம் வந்துடாதீங்க. டேய் சரவணா டேய் சரவணா நாங்க அவன் போறாங்க. இப்ப சந்தோஷமா இருக்க? சார் நான் அர்ஜென்ட்டாக ஒரு இடத்துக்கு போயிடுறேன் சார். 5 நிமிஷம் அங்கே இருக்கணும். நான் திரும்பி கூப்பிட்டுமா? ஓகே சார் வச்சிடுறேன். ஓகே.
ஒன்று இருக்கு என்ன சார் பிரச்சனை? ஸ்டார்ட் ஆகல. ஸ்டார்ட் ஆகலையா? எங்க கடை முன்னாடி வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகலாம், போறவர்லாம் காரி துப்ப மாட்டான். நீ இன்ஜின்ல பிரச்சனை. 6000 ரூபாய் ஆகும். 6000 ரூபாவா? யோ அர்ஜென்ட்டா வேற போனியா, டைம் ஆகுது. ஏடா வடகம்பி மூக்கா, கடைக்கு ஓனர் நீயா இல்ல நானா? 6000 கேக்குற? இவன் தான் நல்ல மெக்கானிக் போல. தண்டலுக்கு 3000, இந்த தண்ட சோறுக்கு சம்பளம் 3000, கடை வாடகை வேற கொடுக்கணும். 125 cc இல்ல? ஆமா. பழைய இன்ஜின் ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி ஆராய்ஞ்சு கொடுத்துட்றேன். ஒரு 9000 ஆகும். என்னது 9000? ஆமா. டைம் வேற ஆகுது, மீட்டிங் வேற போகணும். பேசணும், புரிஞ்சுதா? டீ கடைக்கு பேலன்ஸ் கொடுக்கணும், குட்டகைனுக்கு வேற வண்டி கொடுக்கணும். ஆடா அது உரா சாருக்கு பண்ணி கொடுத்துடலாம்டா, நல்ல மனுஷனாகிறாரு. வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏண்டா சாவி ஆன் பண்ண மறந்துட்டா அது ஒரு குத்தமாடா? ஆடா அந்த கர்மத்துல விடுங்க, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். 4000 கொடுத்துரு. யோ வண்டியில பிரச்சனையே இல்லைங்கிற 4000 கேக்குற? ஒரு 3000 ரூபாய் கொண்டு ஏய் முடிச்சு. வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றான் பைத்தியம். நவுல மூஞ்ச பஞ்சாதிக்கு கும்பிடாடு மாதிரி. யாரோ போய்க்கிட்டு இல்லடா. டேய் டேய் மதி வாடங்க. உங்களை போய் பைத்தியம் செருப்பு பிஞ்சுக்கோ உனக்கு. நான் தான் 4000 ரூபாய்க்கு இறங்கி வந்து கேட்கறேன்ல, அதுக்கு என்ன 3500 ரூபாய் கேட்கறது? என்னடா அவன் கையை பையில போட்டு எடுத்துனாரான்? டேய் மணி என்னடா ஆச்சு? நாம சொல்ற பேச்ச கேட்கறதுக்கு ஊர் நாட்டு பொண்ணு தான் கரெக்டுன்னு தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணது தப்பா போச்சு. ஏன் என்னாச்சு? ஏய் ஆச்சா, சீக்கிரம் வாடி, டைம் ஆச்சு. இதோ வந்துட்டேங்க. ஏங்க நான் நல்லா இருக்கேனாங்க. மெடிக்கல் ஷாப் வச்சுக்கிறோம் பொண்டாட்டி, இப்படி கேட்கலாமா? கிட்டவா. நல்லா தானடி இருக்க? ஏங்க நான் இந்த ட்ரெஸ்ல நல்லா இருக்கேனான்னு கேட்டேங்க. கிழிஞ்சது போ. ஐயோ எங்கங்க எங்கங்க கிழிஞ்சிருக்கு? ஒண்ணு கிழியில, வெயில் அதிகமா இருக்கு, போய் கிளாஸ் எடுத்துட்டு வா போ. சரிங்க இந்தாங்க. என்னடி இது? நீங்க தானே கிளாஸ் கேட்டீங்க. லூசு லூசு, ஏன் இப்படி கடுப்பேத்துற? கிளாஸ்னா கூலிங் கிளாஸ், அதை போய் எடுத்துட்டு வா போ. சரி சரி, ஏன் உம்முன்னு இருக்க? ரைட்ல திரும்ப போற, கைய போடு. சரிங்க மாமா. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிற. போட மரியாதையா. நாளையில இருந்து உட்கார ஸ்டூல்ல கிரீஸ் தடவி வைக்கணும்.